விஜயும் காவேரியும் சீக்கிரமா ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சு ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் வந்து என்னுடைய காவேரி எப்படியாவது என்ன தேடி வருவா அப்படின்னு சொல்லி ஒரே நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த நேரத்துல காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. அதை பார்த்துட்டு இந்த விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய காவேரி என்னை தேடி வந்துட்டா, என் மேல அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல தாத்தா கிட்டே விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க தாத்தா, என்னுடைய காவேரி என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான், நான் சொன்னேன்ல என்னை தேடி வந்துருவான்னு சொன்னேன்ல, அத மாதிரியே வந்துட்டா. என்ன காவேரி என்னை பிரிஞ்சு நீ போக மாட்டல, என் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் வந்து கேக்குறாங்க. இந்த நேரத்துல தாத்தாவும், நீ வந்தது நல்லதுதாம்மா, எப்படியோ நீ மனசு மாதிரி வந்துட்ட, எனக்கும் நம்பிக்கை இருந்துச்சுமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி அவங்க கையில இருந்த சாவியை எடுத்து விஜய் கிட்ட நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்து விஜய், அதாவது அவங்க சாவி எல்லாரும் வீட்டு காலி பண்ணிட்டு உன்ட்ட சாவியை கொடுத்தாங்களா, நீ கொடுத்துட்டு நீ இங்கதானே என் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நீ வந்து என்ன விட்டு போக மாட்டல காவேரி, என் கூட தானே இருப்ப, அதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நீ உன்னால என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து உடனே காவேரி சொல்றாங்க, இல்ல நான் அந்த சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் இன்னும் கிளம்பி போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு இந்த விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. என்ன காவேரி, அவங்கள மாதிரி நீ என்னை நம்பலையா, இப்படின்னா வந்து நீ என்ன விரும்புறேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் பொய்யா, என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா காவேரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோடு அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.